பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணோம். எத்தனை நல்லவர் தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து வேறு பிரித்து எடுத்து தாயின் கருவில் தோன்றுகிறதற்கு முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்தி முன்னறிந்தீர். இமா தௌஷா டாரா தேரேபே ஷேக் ஹாதாடகலபா. கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி கொண்டிருக்கிறதை பாருங்க. டூலிமா ஷடகலபா. காலியான பாத்திரங்கள்லாம் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால இந்த வேளையில நிரப்பப்படட்டும். எந்த நிலையில, எந்த சூழ்நிலையில, எந்த அறையில அவர்கள் இருந்தாலும் இதோ உம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் உணர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு ஆழமான கர்த்தருடைய உறவுக்குள்ள அவர்கள் இந்த வேளையில செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துடன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை அவர்கள் கண்கள் காண, அதை உணர்ந்து கொள்ள, அதை முழுமையாய் பெற்று கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவீராக. புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் கிரியைகள் அவர்களுடைய இருதயத்துல இந்த வேளையில உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருதயத்துல இருக்கிற எல்லா கட்டுகள், சிந்தனையில இருக்கிற அளவுல மைண்ட்ல இருக்கிற எல்லா பிளாக்கேஜ், எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் உடையிடும் மாதாடாகாதாலாபா தூடாபாலா ஷடாகாதாடாகாலாபா. எல்லா பலவீன கட்டுகள் உடைவதாக, இருள்கள் எரிவதாக, சர்ப்பத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வசனத்தை நோக்கி ஆவலாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இதோ கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ராதாலா ஷேகாலா டூட்டாராபாலா ஷேகாடாகாதாடாகாதாலா. வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய். உன்னில் ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய். கர்த்தரிடத்தில் கேள். உன்னுடைய ஜெபத்துல கர்த்தரிடத்தில் நீ உபவாசம் பண்ணி கேட்கும் போது அதை நீ பெற்றுக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகுனா ஷடகதலபகதடபா ரிகபலா துராமா ஷடகதடபா லேகபா துடா பரபலகபடகதலபா நதுனிமி ஷிகமனா துராமா ஷடகதலபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக சர்ப்பத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எதிரடையாய் கிரியை செய்கிற பில்லி சூனிய வல்லமைகள் எரிவதாக, எதிரடியாய் செயல்படுகிற பொறாமையின் வல்லமைகள், வன்கண்ணின் கிரியைகள் எரிவதாக, மீட்டிங்ல ஜாயின் பண்ணுகிற, ரெகுலரா ஜாயின் பண்ணுகிற பிள்ளைகளை தடைபடுத்துகிற எல்லா நிர்சானியோனின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உணர்வை மங்க பண்ணுகிற அப்போலியோனின் வல்லமைகள் ஒரு பலமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. வான மண்டலங்களின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சிந்தனையில செயல்படுகிற எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸ், போராட்டங்கள் எரிவதாக, தர்க்கங்கள், அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய புதிய பலன் இறங்கி வருகிறது. இந்த வேளையில சுருட்டப்பட்டிருக்கிற ஒரு ஸ்கிரால பாக்குறேன். ரத்துரிமி ஷகடகதலபா. அதை உடைத்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, இயேசு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய வல்லமை செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முத்திரைகள் உடைக்கப்படட்டும். தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ராதே ரேபா லாகாதாலாபா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் நீர் கொடுத்த ஒரு புஸ்தக சுருள், அது கர்த்தருடைய பாரம் என்று சொன்னீரேன். அதில் உள்ளவும் உட்புறமும் வெளிப்புறமும் எழுத்துக்களால் நிரம்பி இருந்தது. அது கர்த்தருடைய பாரம் என்று சொன்னீரே. இதோ அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தருடைய அங்கலாய்ப்பை எங்களுக்கு தாங்க. கர்த்தருடைய அழுகையை எங்களுக்கு தாங்க. ரீகமா தோரா லௌகாத்தரி வேஷே லதினி மிஷிகடகதடகலபா.
ஜெபிக்கிற ஜப அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக. Take us, O Lord. Use us for your glory. ஆவியானவர் இதோ ஒரு டேம திறக்கிறது போல தண்ணீர் தடாகத்தை நீர் திறங்க. அந்த தண்ணீர் எங்களை அடித்து கொண்டு போகட்டும். நீச்சல் ஆழத்துக்குள்ள. Open the heavens, doors of Father, doors of heaven. Open it, oh Jesus. கர்த்தருடைய ஆலயத்தை நான் பார்த்தேன். இதோ அது திறக்கப்பட்டிருந்தது. இதோ அதற்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு ஜீவ தண்ணீர். அது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, மார்பளவு நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போகட்டும், கொண்டு போகட்டும். ரைட் நவ் கூலி ஷேகாதாடாபா லௌதாடாபா ஷடகதடகதலபா ரடடகதடகதலபா கிரியை செய்வீராக. சகல சர்ப்பங்கள் எரிவதாக. எல்லா தவறான புத்தியற்ற கிரியைகள், அண்டர்ஸ்டாண்டிங்க குலைக்கிற கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். லத்தாரா ஷடா கதடா கதடபா ருபாலா கடா கதலபா. Give us authority over demons. Give us authority over all dark forces of Father. Right now தீபிடிச்சு எரி. எல்லா நெட்சானியனின் கிரியைகள், டூமாஷின் வல்லமைகள், குரங்கின் வல்லமைகள் எரிவதாக. ரக்காத்துரே ஷடகதடகதடகதலபடகதலபா. சகல கட்டுகள் உடைந்து விழுந்த கிருபைகளுக்காய் நன்றி. பரிபூர்ண விடுதலையோடு பிள்ளைகள் வசனத்தை கேட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Lord, we cannot counsel demons, oh Lord. We should cast them out, oh Jesus. Right now, cast them out in the name of Jesus. Rokusha daka tulama shededegadagadadagadaba. தடைகள் உடைகிறது. துதி கன மகிமலாம் தருகிற தேவனே. Jesus name I pray. Amen. Praise the Lord. God bless you. சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசு பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு போதகம் பண்ணதை நீங்க பார்த்திருக்கீங்க. லேகியன் பிசாசு பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, நீ உன் வாழ்க்கையில இதை செய்யணும் அதை செய்யணும்னு. He was not counseling the person who was possessed by demon. First, the demon has to be casted out, chased out. Yeah. ஒரு விசுவாசிய நீங்க கர்த்தருக்குள்ள வழி நடத்தி கொண்டு வரீங்கன்னா அவனுக்கு முதல்ல டெலிவரன்ஸ் வேணும். விசுவாசியில சாரி, அவிசுவாசிய கர்த்தருக்குள்ள நீங்க கொண்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் he needs a deliverance. புரியுதா? ஆகையால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனக்கு தெரியும், நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண சில வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு சில நேரத்துல அவங்க அப்பதான் வளர்ந்து வராங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. சுவிசேஷம் சொல்றது எப்படி இருக்கும்னா, நீங்க இயேசுவை சொல்லணும், நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி அவர்களுக்கு அதை காண்பித்து ஆவியானவருடைய கன்விக்ஷனுக்குள்ள அவங்களை நடத்தணும். அதுக்கு உங்களுடைய ஜப வாழ்க்கை மிகவும் மிகவும் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்க ஜபம் பண்ணாமலும் கர்த்தரை குறித்தும் பாவ உணர்வை அடையத்தக்கதான சுவிசேஷ போதகத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? சுவிசேஷ அறிவிக்கும் போது பாவ உணர்வை ஒருவன் பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்க அவங்களுக்கு காண்பிக்கணும், அவன் அறிந்து கொள்ளணும். புரியுதா? இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். பாவ உணர்வை, நான் பாவி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவன் எடுக்கணும். அதே நேரத்துல நான் பாவி அப்படின்னு அவன் தெரிஞ்ச உடனே இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வருகிறதற்கு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு ஒரு பரிகாரி தேவை என்பதை அவன் அறிந்து கொள்வான். சில பேரால புரிந்து கொள்ள முடியுது. இதுதான் காஸ்பிள். காஸ்பிளுடைய மெயின் விளைவு, இம்பாக்ட் என்னன்னா, இட் வில் affect that particular individual in a positive way by giving conviction that he is a sinner. அவன் பாவி என்கிற பாவ உணர்வை அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது காரியம், அவன் பாவி என்ற உணர்வை கர்த்தர் கொடுக்கிறாரா? ரெண்டாவது ஒரு காரியம், இயேசுதான் ரட்சகர், பாவத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற பரிகாரி அவரே என்பதை நீங்க சொல்லிடு. புரியுதா? அந்த கன்விக்ஷனோட விட்டுட்டு வந்துடக்கூடாது. இயேசுதான் ரட்சகன்றதை சொல்லி அவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், அவரையே நாம்
நம்முடைய சொந்த ரட்சகராக, நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளணும். இனிமே நம்ம சுய சித்தத்துல ஓடாம, சுய இச்சையில ஓடாம, அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஓட வேண்டும் என்ற காரியத்தை நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் இந்த காஸ்பிள். ஒருவேளை நீங்க யாராவது காஸ்பிள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த 3 ஆட்ரிபியூட் அல்லது இந்த 3 இன்கிரீடியன்ட் இருக்கணும் சுவிசேஷத்துல, இல்லையா? லாஸ்டா ஒரு 4வது ஒரு காரியம், கர்த்தர் மறுபடியும் வருகிறார் என்பதை நீங்க தெளிவா சொல்லிடணும். யூ வில் பி ஜட்ஜ்டு, எவ்ரிபடி வில் பி ஜட்ஜ். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நீங்க சொல்லிடணும். இதான் அந்த சுவிசேஷம், நிறைவு பெற்ற ஒரு சுவிசேஷம், பூரண சுவிசேஷம், இல்லையா? அது சொல்லும். ஓகேயா? ஆனா somebody needs deliverance. சரியா? சில பேர் சுவிசேஷத்தை சொல்லலாம் நீங்க, ஆனா சில பேர் அந்த வசனத்தை கேட்கக்கூடிய மென்டாலிட்டிலே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சின்ன முழுவதும் கட்டப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்படி கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில you must first ask God to deliver them from that particular evil spirit. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? அவர்கள் உங்களோடு அல்லது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வரணும்னா முதல்ல they need deliverance. டெலிவர் ஆன பிறகுதான் உங்களால அவங்களுக்கு போதகமே கொடுக்க முடியும். எனக்கு நிறைய பேர் தெரியும், என்ன ஆகும்னா, நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒரு பையன் தான், அவன் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, நீ ஒரு ஹிந்து பொண்ணை லவ் பண்ற, அது தப்பு. அதே மாதிரி நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டாதான் நீ பரலோகத்துக்கு போவ, அந்நிய பாஷையில பேசினாதான் நீ பரலோகத்துக்கு போவ அப்படின்னு கிறிஸ்டியன் சர்ச்ல நம்ம போதிக்கிற போதகத்தெல்லாம் அவனுக்கு சொல்லிடுறான். புரியுதா? அவன் என்கிட்ட நான் அவன் என்னோட அதான் என்கிட்ட பேசணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பான் போல. ஜூம் மீட்டிங்ல ஒரு அண்ணன் பேசுவாங்க, அவங்க கிட்ட நீ வேணா பேசணும். அவன் ஒரே கேள்வி என்கிட்ட, ஆனா நான் இந்து கேர்ளை கல்யாணம் பண்ணக்கூடாதா? அது ஏன் பைபிள்ல இந்து கேர்ளை கல்யாணம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு போட்டிருக்கு அப்படி இப்படின்னு அவன் பேசுறான். நான் ஒன்னு சொன்னேன், உனக்கு யாருப்பா இந்து கேர்ளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது? நீ இன்னும் ரட்சிக்கவே படல, ஓகேவா? நீ இன்னும் கர்த்தருக்குள்ள வரவே இல்லை. இந்த கட்டளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கட்டளை, புரியுதா? கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற உனக்கு இந்த கட்டளைகள் பொருந்தாது. நீ எப்பொழுது உன் சுய சுத்தத்தை சாகடித்து கிறிஸ்துவின் சுத்தத்தை நான் செய்வேன் என்று உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, அப்பதான் கர்த்தர் இந்த காரியத்தை உன் மேல கொடுக்கிறார். அதுதான் இந்த நோக்கம். கட்டளைகள், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கன்ற கட்டளைய நீங்க போய் உங்க இந்து நண்பர்கள்கிட்டயோ ஒரு முஸ்லீம் நண்பர்கிட்டயோ சொல்ல முடியாது. இது கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. பழைய ஏற்பாடுல கூட பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தான் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ புறஜாதிகளோடு போய் கலவாத, அங்க போய் பொண்ணு எடுக்காத, ஏன்னா அவர்கள் உன்னை விக்கிரக ஆராதனை பண்ணுகிறதுக்கு வழி நடத்திடுவாங்கன்னு சொல்றாரு. மத்த எகிப்து தேசத்துக்கிட்டயோ அசிரியா கிட்டயோ போயிட்டு he was not telling that you should not marry other country people சொல்லல. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? இப்போ கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நம்ம காஸ்பிள் சொல்றதுக்கு முன்னாடியோ அல்லது காஸ்பிள் சொல்லும் போதோ that particular person needs a deliverance. சில நேரங்கள்ல நீங்க காஸ்பிள் சொல்லும் போது அவங்க டெலிவர் ஆவாங்க. that word must have that spirit of God. புரியுதா? காஸ்பிள் சொல்லும் போது பாருங்க, சாம் ஜபதுரை முதல்ல தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் டிராக்ஸ் கொடுப்பார். அந்த ஊழியம் முதல்ல அற்பமா இருந்துச்சு. அற்பமா தானே இருக்கும் எல்லா ஊழியமும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டிராக்ஸ் கொடுக்குறான், பேப்பர் கொடுக்குறான், எல்லாம் நிறைய பேர் கிழிச்சு போட்டுருவாங்களாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவர் கிழிச்சு போடுறத பார்த்து மன வேதனைப்பட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணாப்பா, யாருமே என் டிராக்ஸை கிழிச்சு போடக்கூடாது, ஒரு வாட்டியாவது படிச்சுட்டு போடணும்ப்பா, கிருபை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. என் டிராக்ஸை படிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு புறங்காலில் நின்று 1 hour 2 hour 3 hour நின்று ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு 1/2 மணி நேரம், காலையில சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் போய் டிராக்ஸ் கொடுப்பாரு. இவர் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய ஆபீசர், ஆனா 1/2 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிராக்ஸ் கொடுப்பாராம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சொல்றாரு, என்னிடத்தில் இருக்கிற ஆவியானுடைய வல்லமை
யாரு டிராக்ஸை என் கையில இருந்து வாங்குறாங்களோ அவங்க கைகள்ல போறத நான் பாக்குறேன். வல்லமை புறப்பட்டு இயேசு சொல்லுவார்ல, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கு? அவ்வளவு கூட்டத்துல எல்லாம் நெருக்குறாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க ஏதோ ஒரு குயூல நிக்கிறீங்க, ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இப்படி லைட்டா இப்படி இழுக்கிறான், இல்ல இழுக்க கூட இல்ல, தொடுறான். உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமா? எந்த ஃபீலிங்கும் இருக்காது. ஆனா அத சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஆமென். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன் இயேசு சொல்றாரு. அதே மாதிரி நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படணும். அல்லேலூயா. நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். சில ஹவுஸ் சர்ச்சஸ் அல்லது ஹவுஸ் மீட்டிங், இந்த மாதிரி காட்டேஜ் பிரேயர் எல்லாம் போவாங்கல்ல, அப்படி போகும்போது நான் ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசும்போது என் வாயிலிருந்து அம்புகள் போன்று அக்னி போன்று புறப்பட்டு ஜனங்கள் மேல போய் விழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்கள்ல நான் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது என்னிடத்துல இருந்த அக்கினி அங்க போகிறதை நான் பார்த்திருக்கேன். இப்ப நான் பெரிய ஆளு அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆவியானவர் தம்முடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஒரு அக்கினியை நம்ம மேல ஊத்துவாரு. நீங்க போய் ஒவ்வொரு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த அக்கினி கடந்து செல்லும். புரியுதா? இப்போ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். ஓகேங்களா? என்னோட ஊழியத்துல என்னை மோட்டிவேட் பண்ற ஒரு வசனம், என்னை ஊந்தி தள்ளுகிற ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு வசனம், விதைக்கிறவனுக்கு விதையை தருவேன், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை. என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை, வேதத்துல நீ படிச்சு அறிந்து கொள்ளுகிற வெளிப்பாடுகளை நீ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை நீ போய் இன்னொருத்தருக்கு விதைச்சின்னா, நீ விதைக்கிறல, அதனால உனக்கு விதைய நான் தருவேன். அல்லேலூயா. கைகளுக்கு அல்லேலூயா சொல்லாமா? If you need a seed, you have to sow. அல்லேலூயா. உங்களுக்கு விதை வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சில பேர் புசிக்கிறவர்களா மாத்திரம் நம்ம ஜூம் மீட்டிங்ல இருக்கீங்க. இத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது உங்களை பத்தி நான் பேசுறேன். You will not share gospel to anyone. You will not tell the revelation that you got to anyone, but you will eat and be sophisticated. நீங்க அந்த வசனத்தை உணவா பாக்குறீங்க, அதை புசிக்கிறீங்க, உங்களுக்கு உணவு கிடைக்கும், ஆனா விதை கிடைக்காது. ஆனா எனக்கு விதை கிடைக்கும். எனக்குன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நான் மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ, புரியுதா? விதைக்கிறவனுக்கு விதை கிடைக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம். புரியுதா? உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இப்படி சொல்றேன். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தார். 5000 பேர் சாப்பிட்டான். அவனுக்கு அது உணவா மாறுச்சு. ஆனா சீஷர்களுக்கு அது விதையா மாறுச்சு. கையில தலையில சொல்லாமா? அவங்க 12 கூடைய நிறைய எடுக்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட ஒண்ணு இருக்க கூடாதுல்ல. ஆனா 12 கூட இருக்கு. Do you understand? ஏன்னா சீஷர்கள் கை மூலமா தான் ஜனங்க கைக்கு போகுது. Do you understand? அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனுடைய அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசிச்சீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சீங்கன்னா, சீஷர்கள் கையில இயேசு கிறிஸ்து பிட்டு கொடுக்குறாரு. புரியுதா? சீஷர்கள் அந்த பிட்டு அப்பத்தை எடுத்து போய் விதைக்கிறாங்க. இவன் சாப்பிடல, இவன் விதைக்கிறான். விதைக்கிறமே நமக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு விதையே கொடுப்பாரு. இந்த விதைக்குள் ஒருத்தர் ஒரு கோட் ஒண்ணு வாசிச்சேன். ஒரு ஆப்பிள்குள்ள எத்தனை சீடு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். 4 5 இருக்கும். ஓகேயா? இட் இஸ் நாட் கவுண்ட்லெஸ். யூ கேன் கவுண்ட் இட். ஒரு ஆப்பிள்குள்ள எவ்வளவு சீடு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 4 5 இருக்கும். ஆனா ஒரு சீடுக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. Be a sower of God. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இந்த ஜூம் மீட்டிங் உடைய நோக்கம், கர்த்தர் இந்த ஜூம் மீட்டிங் என்ன ஸ்டார்ட் பண்ண சொன்னதின் நோக்கமே என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் லோத்துவை போல் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ரூபன் காத் புத்திரர்கள் பார்த்தோம்னா என்ன 32ஆம் அதிகாரம்.
அந்த மாதிரி அவர்கள் ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமா இருக்கு, செட்டில் ஆகுறாங்க போயிட்டு. This is not the place to get rest and get settled. ஹல்லேலூயா. நீங்கள் இளைப்பாறவோ நீங்க செட்டில் ஆகுறதற்கோ கர்த்தர் இந்த உலகத்தை வைக்கவில்லை. நீங்க இப்பொழுது பார்க்கிற காண்கின்ற உலகம் அதற்கு அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், போன 3 கிளாஸ்லயும் நான் எடுத்த காரியம், டெம்பரவரியா கர்த்தர் அமெரிக்கையை கட்டளையிடுகிறார். பார்த்தாலும் யுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது, சோர்ந்து போவாங்க. அதனால டெம்பரவரியா ஒரு இளைப்பாறுதல கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இதுதான் பர்மனன்ட் ஆக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். சரியா? இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சிங்ல ஒரு மிகப்பெரிய டிசீட் அப்படின்னு நான் சொல்றது என்னவென்றால், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை இஸ்ரவேல் ஜனங்கள் சுகந்தரித்தார்கள் அப்படின்னு சொல்லிதான் போதிப்பாங்க. எல்லாரும் புரிந்து கொள்ள முடியுதா? இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு இங்கே கொடுக்கப்படவில்லை, பரலோகத்துல பரம கானான் என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு, அதுதான் எபிரேயர் 4 வாசிக்கணும், 4:9 வாசிச்சீங்கன்னா, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, நாமெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தானே, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த வசனத்தை எழுதி ஒட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிறதுக்கு காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ தூங்கிடாத. Don't sleep now. There is a time when you need to sleep. Which means என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு உங்களால வேகமா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓடணும். ஆமென். உங்க சரீரத்தால், உங்க ஆவியால், ஆத்மாவால எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓட முடியும். முடியாத பட்சத்துல you can take rest. ஆமென். Which God is giving you. அதுல போய் சஃபஸ்டிகேட்டட் ஆயிடக்கூடாது, சஃபஸ்டிகேட்டடா இருந்துடக்கூடாது. சொகுச தேடி போகாதீங்க. புரியுதா? சொகுசா இருக்கணும், சொகுசா இருக்கணும். பாருங்க, சமாதானம் சந்தோஷம் என்பது நம் இருதயத்திலும் நம் சிந்தனையிலும் மனதிலும் ஊற்றப்படுக வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சுத்தியும் சமாதானம் 100% இருக்கும்னு சொல்லி கர்த்தர் எங்கேயுமே வாக்கு பண்ணல. நம்மளை சுத்தி சூழ்நிலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பைபிள்ல நீங்க கவர் டு கவர் வாசிச்சு பாருங்க, தேவ ஜனம் அல்லது தேவ மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்களை சுத்தி சமாதானமே இருக்காது. யோசேப்பு எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, யார வேணா எடுக்கோங்க, யோனாவை எடுத்துக்கோங்க, யார வேணா எடுத்துக்கோங்க. அவர்கள் சுத்தி அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமா இருக்கு. எக்கச்சக்கமா சூழ்நிலை மாற்றம் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் கொடுப்பாரு கர்த்தர். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா. இந்த இன்னர் பீஸ் உலகத்தானுக்கு கொடுக்கவே படாது. அவனால அதை அட்டைனே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல், சமாதான பிரபு இல்லாமல் உள்ளான சமாதானத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவன் பப்புக்கு போட்டோம், குடிக்கட்டும், ட்ரக்ஸ் அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், he cannot attain that inner peace in him without Jesus Christ. இந்த ஆணித்தனமா உங்க வாழ்க்கையில நீங்க பிலீவ் பண்ணணும். இதுதான் உண்மை, சத்தியம். This is the truth. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், உலகம் என்ன மாதிரி ஒரு வருஷத்துல ஜீசஸ் சொல்றாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். ஹல்லேலூயா. யோவான் 16 இருக்குல்ல இந்த வசனம், உலகத்தால தர முடியாத சமாதானம், அதான் இந்த இன்னர் பீஸ். கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? உலகம் ஒரு டெம்பரரியா ஒரு சமாதானம் தரும். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? ஹல்லேலூயா. எங்க இருக்கா? 33 யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். உலகம் தரக்கூடாத சமாதானம் ஒரு இடத்துல வரும். பிலிப்பியர் 4:6 போ. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்லுங்க. எங்கேயும் ஜீசஸ் தான் சொல்லுவாரு. சோ உலகம் தரக்கூடாத சமாதானம். இப்ப உலகத்துல டெம்பரரியா பிசாசு என்ன பண்றான்? ஒரு சமாதானத்தை கொடுக்குறாங்க. அநித்தியமான ஒரு பாவ சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. ஆனா நல்லா கவனிங்க, உலகபூர்வமான அந்த சமாதானத்தையும் உலகபூர்வமான அந்த சந்தோஷத்தையும் நீங்க வெறுக்கணும். நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். திஸ் இஸ் த ட்ரூத். இப்போ நான் ஒரு டிவி பாக்குறேன், ஒரு படம் பாக்குறேன், படம் கூட ஒரு காமெடி சேனல் பாக்குறேன், ஏதோ ஒரு ஜோக் பண்றாங்க, ஏதோ நார்மலா ஒரு ஏதோ ஒரு ஆக்டிங் பண்றாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஏதோ ஒண்ணு பாக்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் சந்தோஷம் இல்லையா? பார்க்கும்போது திடீர்னு சிரிப்பு வருது, நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா? அது டெம்பரரி சந்தோஷமா, பர்மனன்ட் சந்தோஷமா? டெம்பரரியான சந்தோஷம் தானே. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி, அரை மணி நேரம் கூட, அந்த அரை மணி நேரத்துக்கு நடுவுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பாருங்க, வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் போது விரக்தி வருது இல்லையா? அப்ப அந்த சந்தோஷம் அட்வர்டைஸ்மெண்ட் வர வரைக்கும் தான். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு போடுறான்ல, போட்ட உடனே நான் அந்த சந்தோஷம் என்ன ஆயிடுது? புஷ்ன்னு போயிடுது. அந்த நிகழ்ச்சியை பார்க்க விட மாட்டான். ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறான். நான் விஷயம் தெரியுமா? நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக தான் நிகழ்ச்சியே போடுறான். அல்லேலூயா. எத்தனை பேரால புரிஞ்சு கொள்ள முடியுதாமே? இந்த உலகம் உங்களை ஈர்க்கிற ஒரு காரியம், உங்களுக்கு சமாதானத்தை லைட்டா சமாதானம் மாதிரி காமிப்பான் பிசாசு. வஞ்சிக்கிற ஆவியது இல்லையா? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. குடிக்கிற ஆட்கள் எடுத்துக்கோங்க. தற்பொழுது அவன் குடிக்கும் போது அந்த கஷ்டத்தெல்லாம் அவன் மறந்துடுவான். புரியுதா? அந்த சோர்வு, உலகத்துல இருக்க கஷ்டம், அவனை சூழ்ந்து இருக்கிற சமாதான குறைவு எல்லாத்தையும் மறந்து அவன் கொஞ்சம் நிம்மதியா தூங்குற மாதிரி, அந்த போதையில தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, அது பெர்மனன்ட். ஆமே. இப்ப நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த உலகபூர்வமான சந்தோஷமும் இந்த உலகபூர்வமான சமாதானத்தையும் நீங்க வெறுக்கல உங்க வாழ்க்கையில, நீங்க இன்னும் உங்க மாம்சத்தை சிலுவையில தகனிக்கலன்னு அர்த்தம். இன்னும் நீங்க முழுசா உங்களை தகனிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? You have to be dead to sin, dead to world. Hallelujah. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். Galatians chapter 6 verse 14. 6:14 மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான verse. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. வசனத்தெல்லாம், இந்த வசனம்லாம் you have to always ponder, always keep that in your eyes. உங்க கண்களுக்கு முன்னாடி அதை நிறுத்தி நோக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம். அவரால், இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை. அப்படின்னு சிலுவையில் அறையப்பட்டிருந்தா என்ன? இப்போ பிரியாணியை உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கப கபன்னு சாப்பிட்டுருவீங்க. உங்க கை காலை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, இப்ப பிரியாணியை கொடுத்தா நீங்க சாப்பிட முடியுமா? உலகபூர்வமா உங்களை எதுவுமே அட்ராக்ட் பண்ண முடியாது நீங்க சிலுவையில இருந்தீங்கன்னா. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உலகத்தையும் உனக்கு உலகத்தையும் சிலுவையில அரைஞ்சிட்டாரு, உன்னையும் சிலுவையில அரைஞ்சிட்டாரு. ரெண்டு சிலுவை பாத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து நடுவுல சிலுவையில் தொங்குறாரு. இந்த சைட்ல ஒரு சிலுவை, அந்த சைட்ல ஒரு சிலுவை. 2 சிலுவை இருக்கா? நடுவுல இயேசு இருப்பாரு. அந்த போட்டோ பாத்துருக்கீங்களா? 3 சிலுவை இருக்கும். நடுவுல இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சிப்பான். ரைட் ஹேண்ட் சைட்ல
இவன் இருப்பான், அந்த நல்ல கள்ளன் இருப்பான். லெப்ட் ஹேண்ட் சைட்ல கெட்ட கள்ளன் இருப்பான். அந்த கள்ளன் திட்டிட்டு உலகம் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு தூஷணம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கள்ளன். இவன் இன்று நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை பெற்ற கள்ளன். அல்லேலூயா, புரியுதா? இப்ப நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நானும் கள்ளன் தான், இயேசுவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். கரெக்டா? அப்படித்தானே ரோமர் 6ஆம் அதிகாரம் சொல்லுது. நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போ உலகத்துக்கு செத்துருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க, உலகத்துல இருக்கிறவன் இயேசுவை இகழும் போது இவன் அவனை திட்டுறான். டே, நம்மளுக்கு கர்த்தர் கரெக்டா தண்டனை கொடுத்திருக்காரு, நம்ம பண்ணதுக்கான தண்டனையை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு அப்படி இல்ல, அவர் நன்மை செஞ்சாரு அப்படின்னு கர்த்தருக்காக அவன் பரிந்து பேச, அவன் திட்டி கெட்ட வார்த்தை பேசி இயேசுவை ஏசி திட்டும் போது இந்த நல்ல கள்ளன் அதனால அவனோடு சேர்ந்துக்கிட்டு இயேசு அவனும் திட்டல. புரிந்து கொள்ள முடியுதா? உலகத்தோடு அவன் இணையல. அதே மாதிரி நாமும் உலகத்து கூட தான் இருந்தோம். இந்த 2 கல்லனும் ஒரே குரூப்பா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? உலகத்து கூட தான் இருந்திருப்போம், உலகத்துலதான் இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு எப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில, whenever you see the Jesus Christ, when you saw Jesus Christ in the cross, when you came into that Calvary mountain, cross of Calvary, God says, world is crucified for you. Hallelujah. To you, sir. For you, to you. World is crucified to you, and you are crucified to the world. Hallelujah. உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நீங்க உலகத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களை டெம்ப்ட் பண்ணாது, நீங்களும் அதை பார்த்து டெம்ப்ட் ஆக மாட்டீங்க. 2 விஷயம் புரிந்து கொள்ள முடியுதா? So deep, but it is very very important. புரியுதா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து உங்க கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை நீங்க பாக்குற வரைக்கும் தான், இந்த கல்வாரி மேட்டுல நீங்க வர வரைக்கும் தான் பிரச்சனை. நீங்க வந்துட்டீங்க, you have to crucify yourself in the cross. Hallelujah. ஆமென். உங்க மாம்சம் பலிபீடத்துல தகனிக்கப்படாமல் நீங்க உங்க விசுவாச ஓட்டத்தை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை என்ன? அவர்கள் வனாந்தரத்துல கர்த்தரை கோபம் முட்டினதின் காரணம் என்ன? அவன் மாம்சம் பலிபீடத்துல தகனிக்கப்படவே இல்லை. அவன் இச்சம் முழுசும் எகிப்துல அவன் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு மச்சங்கள் மேலதான் இருந்துச்சு. புரிந்து கொள்ள முடியுதா? அவனுக்கு அந்த மண்ணா ஒரு பெரிய அப்பீலிங்கா இல்லை அவனுக்கு. புரியுதா? அந்த மண்ணா அவனுக்கு பிடிக்கல, அற்பமா இருக்கு மண்ணா அப்படின்றான். அதோடைய அவனால ஆவிக்குரிய எல்லாத்தையும் ஆனா ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரிய வைகளை அறிந்து கொள்ளலாம். அது அவனுக்கு பைத்தியமா இருக்கும். மன்னா என்பது வானத்திலிருந்து தூதர்களுடைய அப்பம், வானத்திலிருந்து விழுகிற அப்பம் அப்படின்றத அவனால உணர முடியல. என்னதான் மோசே அவர்களுக்கு எடுத்துட்டே வானத்திலிருந்து உங்க அப்பத்தை போடுறாரா, போய் அடிமைத்தனத்துல சாப்பிட்ட அப்பத்தை போய் சாப்பிட்டு இருக்கிறீங்களா, அப்ப கரிமீனை சாப்பிடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு மோசே கேட்டாலும் அது அவனுக்கு புரியல. உண்மையை சொல்றேன்னு ரட்சிக்கப்பட்டனா இல்லை எனக்கு தெரியல. நான் சில பைபிள் ஸ்டடிகளுக்கு போய் கொண்டிருந்தேன், இந்த நாட்கள்ல தான் ரட்சிக்கப்பட்டேன். சரிங்களா? அப்போ ஒரு பிரசங்கத்தை அப்போ நான் மாம்சீகமா தான் இருந்தேன்ல இல்லையா, மாம்சீகமா இருக்கேன். அப்போ அந்த பாஸ்டர் பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது மன்னா ரொம்ப பெரிய ஒரு காரியம், அதை அவங்க அற்பமா பார்த்துட்டு இந்த காடையும் கரிமீனையும் பெருசா பார்த்தாங்க. எல்லாரும் கரிமீன் தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு எனக்கு புரிந்து கொள்ள முடியுதா? உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா வெரி சாரி டு சே, வம்சீகமா இருக்கீங்க. Hallelujah. This is just test God is giving you. உங்களுக்கு காடை கௌதாரி மேல ஆசை இருக்கு, ஆனா மண்ணா உங்களுக்கு கையில கிடைக்கணும்ன்ற ஆசை இல்லைன்னா நீங்க இன்னும் ஆவிக்குரியவெல்லாம் மாறல, உங்க மாம்சம் இன்னும் தகனிக்கப்படல. இல்லையா? பரலோகத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத உங்கள் இருதயம் வாஞ்சிக்கணும், தேடணும். அல்லேலூயா. ஆமென். வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா,
சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த சர்ச்சுக்கு போனா நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மன்னாவை போல கர்த்தர் நமக்கு தருவாரு அப்படின்னு ஆணித்தனமா தெரியும். ஆனா வீட்டுல வந்து ரொம்ப தூரமா இருக்கு அந்த சர்ச்சு, வீட்டுல கறிமீன் சாப்பிட முடியாதுன்றதுக்காக பக்கத்துல இருக்க ஆவி இல்லாத சர்ச்சுக்கு போயிட்டு வரும். முடியுதா? அல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேலோட பாவம். நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ரெகுலரா ஒரு சர்ச்சுக்கு போறதுனால அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நன்மை செய்ய ஒருவன் அறிந்தும் அதை அவன் செய்யாமல் இருப்பான் என்றால் கண்டிப்பா அவன் கணக்கு. கிறிஸ்துவின் நியாயாசனத்துல வந்து அவன் நிக்கணும். கணக்கு கொடுத்தே அவன் நல்லா தெரியும். சண்டேவா இருந்தாலும் சரி, சாட்டர்டேவா இருந்தாலும் சரி, சர்ச்ல கர்த்தர் ஆவிக்குரிய வகையில ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வார்த்தை விதைக்கிறான்னு நல்லா தெரியும். ஆனா உங்களுடைய நிர்விசாரம் அதை செய்ய விடவில்லை. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உலகபூர்வமான இளைப்பாறுதலை தேடுகிற இருதயம் இருக்கிறது. Amen. God is talking to someone here prophetically. உங்களுக்குள்ள ஆவிக்குரிய இளைப்பாறுதலை தேடுகிற இருதயம் இல்லை, மாம்சீக இளைப்பாறுதல். அநித்தியமான பாவ சந்தோஷத்துல திருப்தி ஆகுறீங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட். நம்ம வந்து ஒரு காரியத்தை, ஜீசஸ் தான் நம்முடைய ரட்சகர், இயேசு தான் நம்முடைய ரட்சகர், கடவுளை நம்ம டெய்லி அந்த இடத்துல விக்கிரகத்தை கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும். புரியுதா? ஆமென். மனைவிதான் உன்னுடைய மனவாட்டி, அவளோடு தான் நீ உறவு கொள்ள வேண்டும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கூட வேற ஒரு பெண்ணோட தொடர் வச்சு மனைவி வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பெண்ணை வைக்கணும். சப்ஸ்டிடியூட். புரியுதா? அதேதான் நித்திய சந்தோஷம், நித்திய அமெரிக்கை, நித்திய இளைப்பாறுதல், இன்னர் பீஸ், டிவைன் பீஸ், தேவன் தரக்கூடிய சமாதானம். இதற்கு பதிலாக அநித்தியமான பாவ சந்தோஷத்தை, தற்காலிகமான சமாதானத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். நீங்க இத வெறுக்கலைன்னா அதை நேசிக்க முடியாது. இத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது. அல்லேலூயா. ஆமென். 10:10. 2 கொரிந்தியர் 7 நேத்து ஒரு வசனம் வாசிச்சாங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்கிறேன். 10வது வசனம், நீங்க ரட்சிக்கப்படும் போது நான் பாவி என்று உணர்ந்து தேவனுக்கேற்ற ஒரு துக்கத்தை அடைந்து மனம் திரும்புறீங்க இல்லையா? இந்த தேவனுக்கேற்ற துக்கம் 7:10 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய துக்கம் முதல்ல உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். Salvation will come when you repent. This repentance will come when you have the godly sorrow. புரியுதா? டைரி இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, காட்லி சாரோ ஒரு ஆரமார்க் போட்டு, ரிப்பெண்டன்ஸ் மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் ஒரு ஆரமார்க் போட்டு சால்வேஷன். கரெக்டா? இந்த சால்வேஷன் எது மூலமா வருது? தேவனுக்கு ஏற்ற துக்கத்துலதான் வருது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் முதல்ல என்ன பண்ணும்? மனம் திரும்புதல கொடுக்கும். ஐயோ நான் பாவி, நான் மனம் திரும்ப பாவத்தை நான் இனிமேல் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்படும் போது நீங்க எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, இனிமே என் ரட்சகரை துன்பப்படுத்துகிற எந்த காரியத்தையும், பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. பட் அந்த டிசிஷன் எடுத்த பிறகு கூட உங்க மாம்ச பலவீனத்துல எங்கேயோ போய் பாவத்துல விழுறீங்க, திருப்பியும் எழும்பி சரி செய்யணும்னு பாக்குறீங்க. அதுதான் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு அடையாளம். தட் இஸ் த சைன் ஆஃப் a saved disciple. புரியுதா? அப்போ சில பேர் பாவத்தை தண்ணி மாதிரி குடிப்பான், ஆனா ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்வான் என்றால் அவனால் தூங்க முடியாது, அவனால தேவனுடைய பிரசனம் எல்லாம் இருக்க முடியாது, தத்தளிப்பான். புரிந்து கொள்ள முடியுதா?
மீன் தண்ணியில இருந்து எடுக்கப்பட்டா எப்படி இருப்பான்? அந்த மாதிரி பாவம் செய்த விசுவாசி இருப்பான். ஐயோ முச்சு விட முடியலையே, ஐயோ தேவன் இல்லையே, பாவம் செஞ்சுட்டேனே, மறுபடியும் அதே பார்த்து செஞ்சுட்டேனே, படுத்திட்டேனே, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு கதறாரு. புரியுதா? அதான் உண்மையான பிலீவர். அவனோட சைன் அதுதான். நீங்க நல்லா பாவம் செஞ்சு செஞ்சு பழகி பார்த்து போம் பிரதர், நீங்கன்னா அவுட்டுன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருக்கலாம், ஆனா யூ ஹவ் கம் ஃபார் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். வெளியே எங்கேயோ போய் எங்கேயோ பண்ணிட்டு இருக்கீங்க, ராங் ரூட் எடுத்து எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. தச்சு கரெக்டா வந்துடுவேன். நீ வா, வராம போ. பாவத்தை வாழ்க்கையில தேடு. உன் வேர் பரிசுத்தமா இருக்கணும், முதற் பலனான பரிசுத்தமா இருக்கணும். அதுவே அவுட்டு, பரிசுத்தமே இல்ல. இப்ப எப்படி நீ தேவன் தரிசிப்ப? பரலோகத்துக்கு எப்படி போவ? அல்லேலூயா, ஆமென். சரி, ரட்சிப்பு வருதா? இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம வாழ்க்கையில 7 உணர்வுகளை அல்லது 7 காரியத்தை, நன்மையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும். அது என்னன்னு பவுல் இங்க எழுதுறாரு, ஆவியானவர் கொண்டு எழுதும் போது. 7:11 வருஷம் வாசிக்கிறேன். 7:11, 2 Corinthians 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் இருக்கா. காஷியஸா இருப்பீங்க. பாவம் உங்களை வந்து தொற்றக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை ஜாக்கிரதை, அசால்ட்டா இருக்கு, நிர்விசாரம் இருக்காது. நிர்விசாரத்துக்கு ஆப்போசிட் வேர்டு தான் ஜாக்கிரதை. யூ கேன் ரைட் இட் டவுன். இல்லையா? விஜிலண்ட், பீயிங் சோபர் இஸ் த ஆப்போசிட் ஃபார் பீயிங் ஐடில், பீயிங் ஸ்லாக். இல்லையா? ஸ்லாக்னஸ் உங்களுக்குள்ள இருக்குல்ல, நிர்விசாரம், கேர்லெஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் இந்த ஜாக்கிரதை. நீங்க உண்மையாவே மனம் திரும்பி ரட்சிப்பு, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஜாக்கிரதையா இருப்பீங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துச்சு, ஜாக்கிரதையா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, தேவனுடைய காரியங்களை சீரியஸா எடுக்கணும், ஜாக்கிரதை இருக்கும். குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், சரி அதெல்லாம் குறிச்சு பார்க்கலாம். நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். 3வது காரியம் என்ன? வெறுப்பு. வெறுப்புனா யாரை பார்த்தாலும் வெறுப்பாய் எரிஞ்சு கொள்ற அந்த கேரக்டர் இல்ல, பாவ சந்தோஷத்தை குறிச்சதான வெறுப்பு, உங்க பழைய வாழ்க்கையை குறிச்சதான வெறுப்பு. புரியுதா? இன்னைக்கு கூட சில பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்க பழைய வாழ்க்கைய பத்தி பேசுவாங்க, நான் அதுல இருந்து என்ன ரட்சித்தாருன்னு பேசுவாங்க. ஆனா அந்த பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாமே, இப்ப ஒண்ணும் பண்ண முடியல, இயேசுக்குள்ள வந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்பெல்லாம் நான் வந்து நல்லா சினிமா பார்ப்பேன், கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்துவேன், அப்படியே ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரியே இருக்கும். தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? அந்த வாழ்க்கைக்கே போறியா? நரகத்துக்கு போய் கஷ்டப்பட போறியா? வெறுப்பு இருக்கணும். ஆமென். மோசே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எபிரேயர் 11 சாரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 ஸ்தேவான் சொல்லுவார், அருமையா சொல்லுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 37 சாரி, எபிரேயர் 11 எபிரேயர் 11:24 இருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து இருக்கா. வெறுப்பு இருக்கா? திஸ் இஸ் த சைன் ஆஃப் a born again believer. உங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒரு வெறுப்பு இருக்கணும். சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் குறிச்ச ஒரு வெறுப்பு, சொகுசு வாழ்க்கையை குறிச்ச ஒரு வெறுப்பு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். பெருமைக்கு சொல்லல, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் வந்து எனக்கு ஒரு டபுள் காட் வச்சிருந்தோம். கல்யாணம் ஆன பிறகு ஒரு டபுள் காட்டை நாங்க வச்சிருந்தோம். அந்த டபுள் காட்டு ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதை மாத்தணும், ஒரு புது காட், ஒரு நல்ல வுட்ல ஒரு புது காட் செய்யணும் யோசிச்சேன். அது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல வுட்ல கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கா வரணும்ன்றதுக்காக ஒரு நல்ல வுட்ல செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம். பெட்டே ரொம்ப காஸ்ட்லி, அந்த குஷன்
அதுவும் ரொம்ப காஸ்ட்லி, மேட்ரஸ் சொல்லுவாங்கல்ல, அதையும் ரொம்ப காஸ்ட்லியா 2-3 காஸ்ட்லியா இருந்துச்சு. என் மனைவி இதை காமிச்சாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப தயங்கினேன். இவ்வளவு காசை கொடுத்து நம்ம வாங்கணுமா? நம்ம 2 பேருமே ஊழியம் செய்யறோம், நான் வேலை செய்யறேன், நான் யார்கிட்டயும் காணிக்க வாங்கல, அது என் காசுதான், அதை நான் வாங்குறேன், பிரச்சனை கிடையாது. அந்த பெட்டு நீங்க பாத்தீங்க, என் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சபிஸ்டிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனா நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நான் சொல்றேன், நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ, அந்த அந்த இதை வாங்குறோமே, தேவனுக்கு இது பிரியமான்னு தெரியலையே, நம்ம சொகுசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இருந்தேன். ஆனா அந்த சண்டே சர்வீஸ்ல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டோம். சண்டே சர்வீஸ்ல பாஸ்டர் எங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டருக்கு ப்ராஃபட்டிக்கா அந்த கட்டுல காமிச்சாரு. அந்த காட்டை காமிச்சு, இது தேவ சித்தம் தான், என் மகனுக்கு நான் ஈவாக கொடுத்தேன், ஈவ்னா கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. புரியுதா? கர்த்தர் கிட்ட இருந்து வாங்குறதும் பிசாசு கிட்ட இருந்து வாங்குறதும் டிஃபரன்ஸ் இருக்கு. சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீங்க சபிஸ்டிகேட்டட் நாடி தேடி போய் அதை வாங்கி அதுல போய் வாழணும்னு நினைச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அந்த அந்த காட்டுல வந்து ஜெபம் பண்ணும் போதோ இது பண்ணும், அது எனக்கு ஒரு தடையா இருந்தது. புரியுதா? என் ஜெபத்துக்கு அந்த காட்டு ஒரு தடையா இருந்தது. புரிந்து கொள்ள முடியுதா? சில நேரங்கள்ல நான் தரையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், அப்படியே தூங்கிடுவேன். அந்த காட் என்ன தூங்குறதற்கு மோட்டிவேட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா. அனித்தியம், அந்த சபிஸ்டிகேட்டட் லைஃப் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்க வெறுக்கணும். புரியுதா? மோசேவை போல. மோசே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரியுதா? அவன் இன்னும் அந்த வனாந்தரத்துக்கு எல்லாம் போல. அவன் வளர்ந்து வந்து பாக்குறான், 2 எகிப்தியனும் ஒரு யூதனும். எகிப்தியன் வந்து யூதனை ரொம்ப சிறுமைப்படுத்தி நடத்துகிறான். பார்த்தோன்னு கோவம் வருது. எப்படி ஒரு யூதனை இப்படி பண்ணலாம்? அவனோட அழைப்பு அவனை அப்படி செய்ய வைக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அவன் இந்த எகிப்து பார்வோனின் மகன் என்று சொல்லப்படுகிறத வெறுக்கிறான். I don't like this sophisticated life. அவன்தான் ட்ரூ ரிவைவலிஸ்ட். அல்லேலூயா. அவனை கொண்டுதான் உலகத்துல கர்த்தர் ரிவைவல கொண்டு வர முடியும். எத்தனை பேரால ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியும், அவர்கள் கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா எப்போ பணக்காரன் ஆகலாம், எப்போ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்குள்ள போலாம், எப்போ அதுலதான் போக்கஸ் பண்ணி விடுவாங்க. புரிஞ்சிருக்கீங்களா? ஆனா சில பேர் இருப்பாங்க, சபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் கர்த்தருக்காக குப்பைன்னு விட்டுட்டு பவுல் போல வந்து ஊழியம் செய்யும். அவனை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதல கட்டளையிடும். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற உலகபூர்வமான அநித்தியமான சந்தோஷத்தை நீங்க வெறுக்கணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த கன்விக்ஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த வெறுப்பு உங்களுக்குள்ள இருக்கும். புரியுதா? ஆமென். நீங்க அந்த காரியத்தை சபிஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட், அதை வெறுக்கணும். இல்லையா? கிறிஸ்துவின் பாடுகளை நீங்க உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல ஏற்றுக்கணும், தரித்துக்கணும். இல்லையா? ஆமென். இந்த இடத்துல 1 பேதுரு தானே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக, அந்த சிந்தை பாடுபடணும்ன்ற சிந்தை உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? இது கண்டிப்பா எவனும் சொல்ல மாட்டான். நிறைய சர்ச்சில் நான் போதிச்சிருக்கேன். இந்த வசனத்தெல்லாம் பாடுபட வேண்டும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நாங்கெல்லாம் தூக்கத்துல போயிடுவாங்க, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க பாருங்க. தட் இஸ் த ட்ரூத். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியாத காரியம் ஏன் வருதுன்னா, நீ கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் பாடுனா என்ன? சுத்தத்தின்படி வருகிற பாடுகள், அதை நீங்க உங்க வாழ்க்கையில அங்கீகரிக்க. அல்லேலூயா. ஒரு 1 hour மழங்கால ஜெபம் பண்றீங்க, முட்டி வலிக்கும், உடனே என்ன பண்ணும்? உங்க முட்டி கேட்கும். சரி, உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் கேட்க மாட்டாரா? நான் சொல்றேன்,
முழங்கால் போட்டு நீங்க பண்ணுகிற ஜெபத்திற்கும் சும்மா கட்டில உட்காந்து ஜெபம் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதற்கு நீங்க அதிகமான கிரயத்தை கொடுப்பீர்கள். ஆவியானவர் ஈர்க்கப்படுவார். கிரயம் கொடுத்து பண்ணுகிற ஜெபத்திற்கு வெயிட் அதிகம், எஃபெக்ட் அதிகம், பவர் அதிகம். அதான் உபவாச ஜெபத்துக்கு பவர் அதிகம். ஒருத்தன் உபவாசம் பண்ணாம ஜெபம் பண்றான், ஒருத்தன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். 2 பேருக்கும் ஒரே லெவல்ல ஏகத்துற அளப்பாரு. அது நீதி உள்ளது. புரிந்து கொள்ள முடியுது. ஒருத்தன் தூக்கத்தை ஸ்பேர் பண்ணி ஜெபம் பண்றான். தூக்கத்தை நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் தூங்குற நேரத்துல ஜெபம் பண்றான். அந்த ஜெபத்துக்கும் நல்லா 8 hour 9 hour தூங்கிட்டு அப்புறமா ஜெபம் பண்ற ஆட்களுக்கும் அந்த ஜெபத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அல்லேலூயா, இருக்கா இல்லையா? ஆமென். God hears desperate prayers. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் என்ன மாதிரி சிந்தை? பாடுபடணும்ன்ற சிந்தை. நீங்க சிலுவையின் பாட விட்டுருங்க, அது இயேசுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்க அந்த மாதிரி பாடுகள் படணும், படுகிறதுக்கும் உங்களுக்கு ஒப்புக்கப்பட்டிருந்தா பட்டுக்கோங்க, படணும், பிரச்சனை கிடையாது. பட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் த ஆட்டிடியூட் தட் ஜீசஸ் ஹேட். பரலோகத்தில் இருக்கிற உன்னத தேவன், வார்த்தையானவர், பிதாவின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர், அவருக்கு பாடுகள்னா என்னன்னு தெரியாது. தெரியாது அத he would have not experienced. அவருக்கு மாம்சீகமான சரீரமே கிடையாது, வார்த்தையானவர். அவர் ஏன் இப்ப இறங்கி வரணும்? பாடுகள் இல்லாமல் நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியாது. எபிரேயர் 5:7 வாசிச்சு பாருங்க. பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உங்க வாழ்க்கையில பாடுகள் இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்காக ஓடணும். ஆமா, உங்க வாழ்க்கையில பாடுகள் இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்காக ஓடவே மாட்டீங்க. ஆமென். நான் சொல்றேன், செங்கடல் முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்கல்ல, செங்கடல் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை. எப்போ அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு? பின்னாடி சத்துரு அவனை துரத்திட்டு வரும்போது அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் நல்லது சில நேரங்கள்ல, சில நேரங்கள்ல, எல்லா நேரங்களையும். ஏன்? தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள். ஏன்? அவைகள் உங்களை ஓட பண்ணும். ஆமே, துரிதமாய் ஓடி சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தை பாடுபடுகிறதுக்கு அஞ்சக்கூடாது. ஒரு போர் வீரன் தீங்கு அனுபவிக்க பயப்படக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, தீங்கு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை இழந்து போனார்கள். அல்லேலூயா, ஆமே. இப்ப சொன்னதை நானே ஸ்டேட்டஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தீங்கு இல்லாத கிறிஸ்தவத்தை நாடி தேடின கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை இழந்து போனார்கள். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவத்தை நாடி ஓடின கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவையே இழந்து போனார்கள். கிறிஸ்துனாலே பாடுகள் தான்ப்பா. அவர் குழந்தையா பறக்கும் போதே லாட்ஜ் கொடுக்கலாம் இயேசுக்கு, தெரியுமா இல்லையா? மாட்டு கொட்டாயில தான் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாத்துக்கோங்க. குழந்தையில இருக்கும் போதே அவர் கஷ்டத்துல துன்பத்துலதான் வந்தார். ஆமென், அல்லேலூயா. சிலுவை பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய், அவருக்கு ஜுரம்னா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, இதுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கஷ்டப்படுறாரு, துன்பப்படுறாரு, ரத்தம் சிந்துறாரு, எல்லாம் வேர்வை சிந்துறாரு, பசியில இருக்காரு, பட்டினியில இருக்காரு. எல்லா வித சோதனையும், உலகத்துல மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையும் அவர் பெற்றுக்கொண்டாரு. ஏன்பா? பட்ட பாடுகள்னால கீழ்ப்படுகிறது. 30 வருஷம், 30 வருஷம் பாருங்க, அவர் எந்த மிராக்கிளுமே பண்ணல. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாள்ல, அவர் உலகத்துல மாம்சத்துல இருந்த நாட்கள்ல 30 வருஷம் எந்த மிராக்கிளுமே பண்ணல, ஊழியமும் செய்யல. தன்னுடைய பிதாவுக்கும் தன்னுடைய உலகபூர்வமான தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இருந்தார். ஆமென், அல்லேலூயா சொல்லாமா? கரெக்டா? ஆனா அவர் ஞானஸ்தானம் எடுக்க வராரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு கத்து சொல்றேன். தேவன் சொல்றார், பிதாவாகிய தேவன். எப்படி சொல்ல முடியும்? ஊழியமே செய்யல ஒருத்தன், ஆனா இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்றாரு. எப்படி? அல்லேலூயா. கீழ்ப்படுதல். பாடுகளை படுகிறதுக்கு அவர் அஞ்சவே இல்லை.
இவர் தான் மூத்த குமாரன், மரியாளுக்கு பிறந்த முதல் குமாரன், தலைச்சம் பிள்ளை இவர் தான். யோசேப்பு சீக்கிரமா இறந்துட்டாரு. அப்போ வீட்டுடைய எல்லா காரியத்தையும் இவர் தான் பார்க்கணும். நிறைய பேர் சொல்றாங்க அவர் கார்பெண்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்திருக்காரு, எல்லா கஷ்டமையும் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் நேசகுமாரனா இருக்கு. அல்லேலூயா. யோவான் 3:16 பாருங்க. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இந்த உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ நேசகுமாரன் இல்ல, ஒரே பேரான குமாரன் தான் இருக்கு. சரிங்களா? இங்க வந்தீங்கன்னா மத்தேயு 3 வந்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நேசகுமாரன். ஏன் எப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அவருக்கு சொல்லுவேன். பாடுகளை அவர் தரித்து கொண்டார். பாடுபடுறது அஞ்சல. சாக்ரிபிஷியல் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தியாக மனப்பான்மை உடையதா இருக்கு. அந்த அந்த அர்ப்பணிப்பின் ஆழம் அதிகமா இருக்கணும். புரியுதா? நீங்க அர்ப்பணித்த உங்க வாழ்க்கை டெம்பரவரியா இருக்கக்கூடாது, அது ரூட்ஸ்க்கு போகணும். புரியுதா? அல்லேலூயா. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக. அல்லேலூயா. எதுக்காக ஆயுதமா எடுத்துக்கணும்? அதான்ப்பா வெப்பனு. கிறிஸ்தவர்களுடைய வெப்பனை பாடுபடுறதுதான். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய வெப்பன் சுகம் அளிக்கிறது இல்ல. இருக்கலாம் பாருங்க. ஆதி திருச்சபை 5 அதிகாரம் எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரத்திலே பர்சிக்யூஷன் ஆரம்பிச்சிச்சு. 4ஆம் அதிகாரத்துல இருந்தே அப்போஸ்தலர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், பிரதானாசாரிகள், ரோமர்கள் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் மறிக்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா யாக்கோபை சிறை சேதம் பண்ணி ஏறாவது கொலைய பண்ணிடுறான். கரெக்டா இல்லையா? ஆனா சுவிசேஷம் பரம்பி வளர்ந்து பெருகுது. எப்படி? பாடுகள் தான். அப்போஸ்தலர்களுடைய பாடுகள் ஆயுதம். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் தான் ஆயுதம். நீங்க ஜெபம் பண்ணும்போது பாடுபட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க பைபிள் வாசிக்கும் போது பாடுபட்டு பைபிள் வாசி. இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், தூக்கம் கம்மியா இருக்கிறதுனால கண்ணு எரியும். கரெக்டா இல்லையா? எரியுறது நல்லது. அல்லேலூயா. கண்ணு பரிசுத்தமா. அல்லேலூயா. என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த லெவலுக்கு நீங்க வரணும். யார் வீட்லயே கேஸ் சரியா செக் பண்ணாம இருக்கீங்க, அது மாதிரி கர்த்தர் காட்டுறாரு. நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ற யாரா இருந்தாலும் சரி, உங்க கேஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. கேஸ் சிலிண்டர் பாருங்க, வீட்டுல கேஸ் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரி, என்ன சொல்லிட்டுங்க? கிறிஸ்தவர்களுக்கு பாடுபடுகிறது ஆயுதம். அல்லேலூயா. எதனால? 12வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிந்திருப்பான். ஹல்லேலூயா. நான் மாதிரி ஒரு வசனம் பாத்தீங்களா? ஆமென். மாம்சத்துல நீங்க பாடுபட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க உங்க ஜப வாழ்க்கைய பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்க. அண்ணால போல ஜெபிக்கணும். டெஸ்பரேட் பிரேயர். கர்த்தாவே பண்ணுங்க. I call it as traditional prayer. The show of prayer இருக்கும் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்து எங்கள் பரலோக தந்தையே, நாங்க துதிக்கிறோம், நாங்க நேசிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. இதோ கூட இந்த தேவை இருக்கிறது கர்த்தாவே, அதை நீங்கள் சந்தித்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அவ்வளவுதான் பிரேயர் முடிஞ்சிச்சு. பர்சனல் பிரேயர் ஓவர். என்ன பாடுபட்ட இந்த பிரேயர் நீ? Hallelujah. You have to be desperate in prayer. Amen.
ஊத்தணும் உடைச்சு. அல்லேலூயா. வேர்வை ரத்தமா வெளியே போச்சான் இயேசு. அல்லேலூயா. அதனால பாவம் அவரை தொடவே இல்லை. இன்னைக்கு உங்களை பாவமோ சொகுசு வாழ்க்கையை ஏன் தொடுது? ஐ திங்க் இட் இஸ் ஸ்பர்ஜன். பாவத்துக்கு அப்புறம் சொகுசு வாழ்க்கையை நான் பார்த்து பயப்படுறேன்னு சொல்றாரு. பாவத்துக்கு அடுத்த நிலையா சொகுசு வாழ்க்கை நம்மை கர்த்தரை விட்டு பிரிச்சிரும். லோத்துவை நினைத்து கொள்ளுங்கள். லோத்து சோதம் பின்னாடி போய் சொகுசு வாழ்க்கை பின்னாடி போய் தன்னுடைய ரட்சிப்பை விட்டான். அப்போ எபிரேயர் 11 அவன் பேர் வந்திருக்கணும், வரலையே. 2 பேதுருல அவன் பேர் வந்திருக்கு. ஆனா ஹீப்ரூஸ் 11 ஹால் ஆஃப் ஃபேம்ல வரல. சிம்சோன் பேர்லாம் வந்திருக்கு, அவன் பேர் வரல. Do you understand? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆட்டிடியூட நீங்க அப்படியே அது தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாடம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜபம் பண்ணுகிறதுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஜபம் பண்ணுவதுக்கு சில பேர் ஜபத்தை விட்டுறீங்க, பர்சனல் பிரேயரை விட்டுறீங்க, குரூப் பிரேயர் உங்க வாழ்க்கையிலே இல்லை. ஒரு ஜப குழுல இணையணும், ஒரு நைட் பிரேயர்ல ஜாயின் பண்ணணும், அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லை உங்களுக்கு. நைட்ல ப்ரே பண்ணணும், அந்த ஆட்டிடியூட் இல்லை உங்களுக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பிரதர். நைட் எப்படியா தூங்கிடணும், ஏதோ ஒரு ஹார்மோன் ஒண்ணு சுரக்கணுமாமே, அது சுரக்காம நம்ம தூங்காம இருந்தோம்னா அது சுரக்காது. சுரந்தா என்ன, சுரக்கலன்னா என்ன? 80 வருஷத்துல மேல போறீங்க, அதை உடைச்சு ஊத்திட்டு கர்த்தருக்காக போங்க. அல்லேலூயா. கிரீடங்களை வைத்திருக்கிறாராம். இந்த உலக வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணக்கூடாது. இந்த ஜீவனை நீங்க வெறுக்கணும். ஜீவனை வெறுக்கிறவன் எவனும் அதை சுதந்திரித்துக்கணும். அதான் சிலுவை அதான் சிலுவை. இப்போ வாழ்க்கையில சிலுவை பாருங்க, எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், ஆனா அவருடைய சிலுவை பிடிக்காது. ஏன்? பாடுகள் தான். அல்லேலூயா. சாக்ரிஃபிஷியல் லைஃப் பிடிக்காது. செட்டில் ஆகணும் தான் உலகம் சொல்லும், ஆனா உங்க வாழ்க்கையில செட்டிலே ஆகக்கூடாது. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அந்த ஆட்டிடியூடு தொடர்ந்து நம்ம பாருங்க. கண்களை மூடி கர்த்தரை தேவனே துதிக்க. சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே கீர்த்தனை பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் பட்சத்தில் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல தடைகள் விடைகிறது. ரபூகா தாரா ஷீலாவா நதுனி ஷீகா மாத்து ராஷ டகதலவா. சில பட்டயங்கள் ஊடுருவி சிலருடைய இருதயங்களை போய் அடித்ததை நான் பார்க்கிறேன். ஒரு விளக்கை பார்க்கிறேன். இதோ அந்த தீர்க்க தரிசன ஒளி ஒவ்வொருவருக்குள்ளே பற்றி பிடிப்பதா, சுவிசேஷ ஒளி ஒவ்வொரு பற்றி பிடிப்பதாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அக்கினி இறங்கி வருகிறது. ரகுதுட கதடபா தூலாமா ஷடகதலபா டிபடகதட கதுடிகடகதடபா லமனா துரமா ஷடகதடகதலபா ரிகபாலா ஷே ருமாத்தோ ரகுதடலா ஷே கபாலா தோ ரமா ஷே திரிபா ரதுடகதடகதடகதலகதலபா. அக்கினி இறங்கி வரட்டும். இருளின் வல்லமை எரிவதாக, சர்ப்பத்தின் கிரியைகள் எரிவதாக. என் வாழ்க்கையில இருந்து நிர்விசாரம் வெளியேறட்டும் பிதாவே. கேளுங்க கர்த்தரிடத்துலப்பா, என் வாழ்க்கையில நிர்விசாரம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில சொகுசு இருக்கக்கூடாது. கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போல அதே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாய் அதை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. பாவத்தில் இருந்து விட்டொழிய கர்த்தர் என்னை பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கேளுங்க கர்த்தரிடத்துலப்பா, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறதை மோசே வெறுத்தது
போல ஏதோ சபிஸ்டிகேட்டட் லைஃப் நான் வெறுக்கிறேன் மாதா டாபாலா தூடாபா கதா டாபாலா காடாபா. ஹேவ் தட் ஆட்டிடியூட், அந்த சிந்தை ரகதலபா, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா, பட்ட பாடுகளால கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிற சிந்தை. ராகா பாதா டாபா ஷி ரைஃபிள்ஸ் ரோகா தூராமா ஷடகாதாலாபா ரிகா பாதா டபாதா லகாதா டகாலாபா ரகுத டகாலாபா. ஒவ்வொருவரும் ஓட்டத்துல ஓட கிருபை தாங்க. பழைய வாழ்க்கை குறித்ததான வெறுப்பை கத்திரிடத்துல கேளுங்கப்பா. பழைய வாழ்க்கை குறித்து ஒரு வெறுப்பு வரணும். பழைய அநித்தியமான பாவ சந்தோஷத்தை குறித்து ஒரு வெறுப்பு வரணும். டெம்பரரி சமாதானத்தை குறிச்சு ஒரு வெறுப்பு வரணும்ப்பா. ஆத்துமாக்கள்ல கர்த்தர் நீர் இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. தேகா பாதா டபாலா ஷகா டகாதா டகாதலாபா. தடைகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதி கனமகிமெல்லாம் தருகிறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you.